ராதே கிருஷ்ணா. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் நந்தினி பேசுகிறேன். கொஞ்சம் மனசு சரியில்லை, அதான் இன்றைக்கி அப்பாவோட இருக்கேன். சின்ன வயசுலேருந்து எனக்கு அப்பா பாசம் கிடைச்சதில்லை. கண்ணுக்கு தெரிஞ்சு பார்த்து கும்பிட்ட கடவுளி தான். உண்மையாகவே எங்கள் அப்பா என் கூட இருக்கும்போது கூட என் மேலே அவ்வளோ பாசம்லாம் வச்சதில்லை, அவ்வளோ அஃபெக்ஷன் கிடையாது. அவரை நம்ம குற்றம் சொல்லக்கூடாது, பாசம் வைக்கிறது வைக்காது அவங்க மேலே. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் எல்லாமா நினைக்கிறது இவரை தான். இன்றைக்கி சில விஷயம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவர்கிட்ட இப்போ பதிலுக்கு சொன்னால் பதிலுக்கு பேசுகிற மாதிரி நான் உங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன். வீட்டில் குழந்தைங்க இருந்தால் நல்லா சுற்றி போடுங்க. நல்லா அதில் மூட நம்பிக்கைன்னு பார்க்காதீங்க. நம்மளால் முடிஞ்சது ஒரு கற்பூரமாவது சுற்றி போடுங்க. ஏன்னா பர்சனலாக என்ன ரொம்ப அஃபெக்ட் பண்ண விஷயம் சொல்கிறேன். எங்கள் வீட்டில் ஒரு என் குழந்தை இருக்குது. தெருவில் யாருக்குமே என்னையோ எங்கள் அம்மாவையும் எங்கள் குழந்தைய பார்த்தா பிடிக்காது. 10-15 வருஷமாக ஒரு வீட்டில் ரெண்ட்டுக்கு இருந்துகிட்ருக்கோம். ஒரு தெருவே இவங்க எப்போ காலி பண்ணிவிட்டு இங்கேருந்து போனால் போதும், இவங்க மட்டும் பண்ணவே மாட்டேன்றாங்களேன்னு இப்போ நம்மளுடைய நிலமை. நம்ம ஒரு வீட்டில் கொடுத்தனும் இருக்கோம். நம்மளுக்கு போக இடம் இல்லாமன்ட்டு கிடையாது. நம்மளுடைய தொழில் சுச்சுவேஷன், நம்மளுடைய வேலை, நம்மளுடைய சுச்சுவேஷன், ஒரு கடைக்கு போயிட்டு வருது, மார்க்கெட் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஏதோ நம்மளால் முடிஞ்சது ஒரு வீட்டில் கொடுத்தனும் இருக்கும். அல்லது நம்ம பண்ணுற கஷ்டம் நம்மளுக்கு பர்சனலாக எவ்வளவோ இருக்குது. இதை விட்டு மற்றவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க இங்கே இருக்கக்கூடாது, ஒரே வீட்டில் இத்தனை வருஷமாக இருக்காங்களேன்னா அந்த வீட்டுக்கு வாடகை கொடுக்கவும் அட்வான்ஸ் கொடுக்கவும் ஒரு நாள் குடும்பம் நடத்தவும் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம்னு அது கொடுத்தனும் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஒரு தெருவே இந்த மாதிரி பிடிக்காதவங்க மாதிரி ஒதுக்கி வச்சுருக்கு. நம்மக்கிட்ட பணம் இல்லைன்றதை தவிர நம்ம எதுலேயுமே குறைவு கிடையாது. அந்த ஒரு ஏழைன்ற ஒரு காரணத்தை வச்சுட்டு எல்லாருமே இப்படி மட்டம் தட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசுக்கு. இன்னொன்று என்ன சொல்ல வரேன்னா, இதே வீட்டில் இப்போ ஒரு எனக்கு எங்கள் அப்பாவோ இல்லை என் குழந்தைக்கு ஒரு அப்பாவோ இருந்து ஒரு வண்டியில் இறங்கி போயிட்டு வந்திருந்தால் அப்போ அதுக்கு தனியாக மரியாதை கொடுத்து பேசிகிட்டு இருப்பாங்க. பொம்பளைங்க மட்டும்தானே குடும்பம் நடத்துகிறாங்கன்னா இவளுங்க இந்த இடத்துல இருக்கக்கூடாது, இந்த மாதிரி நீங்கள் மட்டும் இத்தனை வருஷமாக இங்கே இருக்கிறீங்களே அப்படின்ட்டு தான் எல்லாருமே பார்க்குறீங்க. ஒரு கஷ்டப்படுற குடும்பம், ஒருத்தர் சுண்டல் வைக்கிறாங்க, ஒருத்தர் தைக்கிறாங்க, இந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு. இப்படி பண்ணிகிட்ருக்காங்க. பத்தாவது குறைச்சலுக்கு என்னென்னா, வண்டி எடுத்துகிட்டு விடுற இடத்துல சுற்றி போடுறது, அது பண்ணுறது, இது பண்ண எல்லாரும் பண்ணிகிட்ருக்காங்க. அது ரொம்ப தப்பு. பிடிக்கலை, பணம் இல்லைன்றது ஒரு குறைய தவிர எங்ககிட்ட மனசு நல்ல மனசாக இருக்குது. தெய்வத்தை கூட வரவேற்று செய்கிற மனசு இருக்குது. நாளைக்கு நாங்கள் நல்ல நிலைமைக்கு வந்தால் நிறைய பேருக்கு நல்ல செய்யணுன்ற நல்ல மனசு எங்ககிட்ட இருக்குது. அதே இவங்க எல்லாரும் சொந்த வீடு வச்சிட்ருக்காங்க, கார் வச்சிட்ருக்காங்க. அவ்வளோ ஒரு புருஷன் சப்போர்ட்டோட பொண்டாட்டிங்களும் அப்பா சப்போர்ட்டோட பசங்களும் அவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் அவங்க யார்கிட்டையுமே நல்ல மனசு கிடையாது. நான் இன்றைக்கி இதை ஏன் சொல்ல வரேன்னா, அவ்வளோ ஒரு மனசு ரொம்ப பாரமாக இருக்குது. நம்ம யாரையுமே தப்பாக நினச்சதுக்கு அவங்க இன்னொருத்தர் கஷ்டப்படணும்னு நினச்சது கிடையாது, நம்மளையே நினைக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப அஃபெக்டான ஒரு விஷயம். இன்னொன்று, திருஷ்டி நல்லா குழந்தைங்களுக்கு சுற்றி போடுங்க. என் குழந்தைய பர்சனலாக பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லோரும் எதிரி மாதிரி பார்க்குறது எனக்கு ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது. நான் இவரோட உருவமாக தான் என் குழந்தைய பார்த்துட்ருக்கேன். இன்றைக்கி அவளுக்கு எனக்கு எப்படி எங்கள் அப்பா பாசம் கிடைக்கலையோ அந்த மாதிரி அவளும் அந்த நிலைமையில தான் இருந்துகிட்ருக்கா. இதை ஏன் இவ்வளோ ஜனங்க முன்னாடி சொல்கிறேன் அப்படின்ட்டு இருந்திருந்தால் இத்தனை பேரும் சேர்ந்து மனசால் நல்லா இருக்கணும், நீங்கள் எல்லோரும் எங்களை நினச்சிங்கன்னா இவங்களுடைய எண்ணம்லாம் ரொம்ப பலிக்குது. உங்கள் எல்லாரோட ஆசீர்வாதமும் எண்ணமும் எங்களை நல்லா வச்சுருக்கணும். கிருஷ்ணனுடைய பொதுவாக சொல்கிறேன், நீங்கள் எல்லோரும் எங்களை வாழ்த்துங்க, நாங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு முன்னேறணும் அப்படின்னு. ஒரு விஷயம் உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். சொந்தக்காரங்களை தயவு செஞ்சு நம்பாதீங்க. சுற்றி இருக்கிற நம்மளுடைய எப்போ நான் குழித்தோன்னெலாம் நினைக்கிற யாரையும் நம்பாதீங்க. உங்கள் வீட்டு வாசப்படி உங்கள் சாமி ரூமை திறந்து இந்த சிலையில் இங்கே வைக்காத, இதை பண்ணாத, அதை பண்ணாத, அடுத்தவங்க ஒப்பீனியனை தயவு செஞ்சு கேட்டுக்காதீங்க. உங்களுக்கு தோணுனதை பண்ணுங்கள். எக்காரணத்தை கொண்டு அடுத்தவங்க பேச்சு கேட்டு உங்கள் வீட்டில் இருக்க சாமியவோ சிலையவோ எதையுமே மாற்றி வைக்காதீங்க. எல்லாருமே நம்மளை கெட்டதுக்கு பண்ணுறாங்கன்னு சொல்லலாம், ஆனால் நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்றவங்க நம்மளுக்கு கெட்டது மட்டும்தான் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு உங்கள் எல்லாருமே கையெழுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். நம்மளை கெடுதல் பண்ணுறவங்களோட எண்ணத்தை நம்ம ஈடேற்றக்கூடாது. அதனால் அவங்க சொன்னாங்க, இந்த சாமி சிலையை தூக்கிட்டு போய் கோவிலில் வச்சுட்டு இதை பண்ணாத, அதை பண்ணாதன்னு சொல்கிற எந்த நடைமுறையும் நீங்கள் மாற்றிக்காதீங்க. இவர் சத்தியமாக சொல்கிறேன், நான் எல்லாமே இன்ன வரைக்கும் நல்லது மட்டும் தான் நினைக்கிறேன். எனக்கே இந்த கெட்டது நினைக்கிறாங்க. நீங்கள் எல்லோரும் எங்களையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வாதம் பண்ணி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். எல்லா விஷயத்துலையும் உங்களுடைய ஆசீர்வாதம் வேணும். அதனால் நான் கேட்டுக்கிறேன். இந்த மாதம் என் பிறந்தநாள் வரப்போகுது. நான் இது வரைக்கும் ஒரு கேக் வெட்டி சாக்லேட் கொடுத்து கூட கொண்டாடினது கிடையாது. அதெல்லாம் என் தேவையும் கிடையாது. இத்தனை பேருடைய ஆசீர்வாதத்தோடு சொல்கிறேன், உங்களுக்கு தோன்றதை நீங்கள் செய்யுங்க. எக்காரணத்தை கொண்டு யாரோட பேச்சும் கேட்காதீங்க. சாமி விஷயத்தில் தலையிட்டாங்கன்னா முதல்ல அதை கட் பண்ணுங்க. உங்ககிட்ட இருக்கிற நகையோ பணத்தையோ எந்த ஆடம்பரத்தையும் யார்கிட்டையும் காட்டாதீங்க. ஏன்னா நாங்கள் பட்டிருக்கோம். இன்றைக்கி ஒரு கொண மூக்குத்தி கூட எங்களுக்கு கிடையாது. உங்கள் கண்ணு வச்சு உங்கள் திருஷ்டி வச்சு
உள்ளே வந்து பூந்து பூந்து என்ன வச்சுருக்கேன்னு பார்த்து நம்ம குடும்பத்தை அழிச்சிடுறாங்க. என்ன மாதிரி யாரும் இனிமேல் என்ன மாதிரி எங்கள் அம்மா மாதிரி ஏமாறக்கூடாது. உங்கள் வீட்டில் பணமோ நகையோ பொருளோ இருந்தால் இல்லை வீடோ வாசலோ வாங்கின யாருக்கிட்டேயுமே காட்டாதீங்க. உங்களுக்கு வரைக்கும் தெரிஞ்சால் போதும். தெய்வத்துக்கிட்ட காட்டுங்க. அதுதானே நம்மளுக்கு கொடுக்குது. ஒரு வேளை சோறு அதுதானே போடுது. தெய்வத்துக்கு உண்மையாக இருங்க. சொந்தக்காரங்களை தயவு செஞ்சு நம்பாதீங்க. சுற்றி இருக்கிறவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு பார்த்து பழகுங்க. குழந்தைங்கள பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. வீட்டில் இருக்க சாமி சிலை எக்காரணத்தை கொண்டும் உங்களுக்கு காலில் விழுந்து கேட்டுக்கிறேன், கோவிலில் கொண்டு போய் வச்சிடாதீங்க. நன்றி, வணக்கம்.